ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? டிஃபன் சாம்பார் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன், ராவாக எல்லாமே வறுக்காமல் சிகப்பு மிளகா, அதுக்கப்புறம் அந்த காஷ்மீர் சில்லியும் போட்டுருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி ஒரு வேளை சாம்பார் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால அந்த அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் தனியாக போட்டிருக்கேன் அதில். அதுக்கப்புறமா மிளகு ஜீரகம் போட்டிருக்கேன். கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணோம். பருப்பும் வெங்காயமும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோமா. அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் விட்டு நான் ஃபஸ்ட்டே கடுகு தாளிச்சு போட்டிடுவேன். அந்த கடுகு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, இந்த மாதிரி தக்காளி நான் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 தடவையாக எடுத்து இந்த பருப்பு வேக வச்ச சாம்பாரை 2 தடவையாக ப்ரெஷர் குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு தடவை எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு தடவை குக்கரில் போட்டு திருப்பி எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பொடி ஆட் பண்ணிட்டேன், அரைச்ச பொடியை ஆட் பண்ணிட்டேன். ராவா எல்லாமே அரைச்சோம் இல்லையா அது. அப்புறம் கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லாம் போட்டாச்சு. பாருங்கள், இது ஒரு டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. இது அப்படியே ப்ளைனாக அரைச்சி போட்டு டிஃபன் சாம்பார் வைக்கும்போது டேஸ்ட்டாக தான் இருக்குது. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.